ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 121 சங்கீதம் 8 வசனம். Psalm 121 verse 8. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். பிரியமானவர்களே, நம்ம இந்த சங்கீதத்தை தியானித்தபடி இது ஒரு பிரயாணப்பட்டு போகும்போது பாடப்படுகிற சங்கீதம் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இந்த பிரயாணத்தில் ஆண்டவர் பாருங்க, இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது சங்கீதக்காரன் எப்படி ஆரம்பிக்கிறாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் 6 விசை இந்த 8 வசனத்தில் 6 தடவை 6 டைம்ஸ் அவர் உன்னை காக்கிறவர், உன்னை காக்கிறவர், உன்னை காக்கிறவர், இஸ் எ கீப்பர், இஸ் எ கீப்பர், இஸ் எ கீப்பர். ஆண்டவர் உன்னை பாதுகாத்து ஆண்டவர் வழி நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற, நம்மை காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். 6 விசை 3 வசனத்தில் வாசிக்கிறேன். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அதுக்கு அடுத்தபடியாக 4 வசனத்தில் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. 5 வசனத்தில் கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். 7 வசனத்தில் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 5 விசை வந்துருச்சு. 8 வசனத்தில் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்று காப்பார். அப்போது ஆண்டவர் பாருங்க, ரொம்ப டீட்டெயில்டாக ஆண்டவர் சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆண்டவர் பாருங்க அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். நம்ம நிறைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஆண்டவர் பாருங்க, நம்மளுடைய பிரயாணம், நம்ம போக்குவரத்துனா நம்மளுடைய டெய்லி எண்டவர்ஸ், அனுதினமும் நாம் செய்கிற காரியங்கள். அந்த அனுதினமும் செய்யக்கூடிய காரியங்களில் கர்த்தர் அவருடைய ஜனத்தை, இஸ்ரவேலை, அவருடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறாரா? போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். போக்கையும் வரத்தையும் எப்பொழுதுமே பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 28 அதிகாரத்தில் 6 வசனத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அவருடைய ஜனத்திற்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா 28:6 வாசிக்கிறேன். உபாகமம் 28:6. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ ஆண்டவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன், காப்பேன், பாதுகாத்து கொள்வேன் சொல்கிறார். அப்போது நம்ம எங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறோமோ, ஒருவேளை நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், 2 வீலரில் போகலாம், காரில் போகலாம், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அதோட முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார்னு போட்டிருக்குது. என்றென்றைக்கும் காப்பார், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது கடைசி வரைக்கும் அந்த கீப்பிங் பவர் ஆஃப் காட், நம்மளை ஆண்டவர் எப்படி நம்மளை சஸ்டெயின் பண்ணுறாரு, எது வரைக்கும்னா என்றென்றைக்கும் என்று பார்க்கணும். ஆல்வேஸ், எது வரைக்கும் நம்மளை ஆண்டவர் பாதுகாப்பார் என்று சொல்லி நான் பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். First Thessalonians chapter 5 verse 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ ஆண்டவர் எது வரைக்கும் நம்மளை காக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம் நம்மை பாதுகாக்கிறாரு. எதையெல்லாம் பாதுகாக்கிறாரு? நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் முழுவதையும் ஆண்டவர் பாதுகாப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த 121 சங்கீதம் 8 சொன்ன வார்த்தையின்படி
கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும், ஆல்வேஸ், எப்பொழுதுமே, த கீப்பிங் பவர் ஆஃப் காட்ஸ், அது பார்த்திங்கன்னா அந்த வல்லமை நம்மளை பாதுகாத்து ஆண்டவருடைய until the very coming of the Lord Jesus Christ, ஆண்டவர் இயேசு வருகிற வரையிலும் அது நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. தர்மையான இந்த நல்ல நாளிலே கூட ஆண்டவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, அவர் உன்னுடைய போக்கையும் ஆசீர்வதிப்பார், உன் வரத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவன் உன்னுடைய சின்ன சின்ன காரியங்கள், உங்களுடைய ஒவ்வொரு சின்ன காரியங்களிலும் ரொம்ப டீட்டெயில்டாக ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பதினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all. அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்ற வார்த்தையின்படி தேவனே, உம்முடைய பாதுகாவல் இன்றைக்கோ நாளைக்கோ மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவினுடைய வருகை பரியந்தம் நீர் எங்களை பாதுகாக்கிறபடியால் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பாதுகாவல் இருக்கும்படி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பிறாக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.